இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் என்னை கைட் பண்ண யாருமே இல்லை, எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல நண்பன் இல்லை, சகோதரன் இல்லை, தாய் தகப்பன் இல்லை என்று எத்தனையோ முறை நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கள்ல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தனித்து இருக்க விடுவதில்லை. ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கும்படியாய் அவர் நமக்கு ஒரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் நம்ம ஏதாவது தவறு செய்தால், நீ தவறு செய்துட்ட அப்படின்னு உங்கள் மனசில் தோன்றும் இல்லையா, அதுதாங்க அவங்க கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் நினைக்கலாம், இந்த தவறெல்லாம் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியுது சிஸ்டர் இது தவறுன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ உங்கள் கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும், ஏசப்பா இது நான் செய்ய போகிறேன், இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சிறு பிள்ளை போல் நீங்கள் கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவன். வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம் கடைசி பகுதி, உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நாம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார் உங்களுக்கு தெரியுமா? He will lead you, He will guide you, He will instruct you and also He will comfort you. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.